ரிஷி மது கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். கண்டிப்பா வந்துடுறோம். அபர்ணா கல்யாணத்தை நடத்தின மாதிரியே ரிஷி மது கல்யாணத்தையும் நானே முன்ன நின்னு நடத்தி வைக்க போறேன். I know. ஆமா, ரிஷி எங்க? மேல தூங்கிக்கிட்டு இருக்கான். ஓ, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உன்னால கோவில் நேர்த்தி கடனை ரொம்ப சந்தோஷமா நிறைவேற்றிட்டோம். அதுவும் இல்லாம துர்காவை எங்களோட அனுப்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ஆமா, துர்கா எங்க? அவுட் ஹவுஸ்ல இருக்க ஆண்டி வந்துருவா. நான் போய் துர்காவை கூட்டிட்டு வரேன். துர்கா, அவங்க கிளம்பிட்டாங்க. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துடுறேன். என் வாழ்க்கையில கொஞ்ச நாள் இருந்தாலும் முழு சந்தோஷத்தோட வாழ்ந்தது இந்த வீட்ல தான். உயிரே உயிரே பிரியாதே, உயிரை எரியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. ஓ, கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே. ஓ, பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், உன்களாலே முகவடி தந்தாயே. ஆயுள் முழுதும் வந்தே உன் அருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரைமொழி மின்னை போலே சென்றாயே. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை நீ எரியாதே, உன்னை உலகம் கிடையாதே. ரிஷி சார், போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. வெளியே வாங்க ரிஷி சார். போலாமா துர்கா? அம்மா, நான் போயிட்டு வரேன். துர்கா, உனக்கு எங்களோட வர சம்பந்தம் தானே? தாராளமா ஆண்டி. கடைசி வரைக்கும் அவ உங்க வீட்லயே இருக்கட்டும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி ஷாம்லா, போயிட்டு வரேன். ஓகே ஆண்டி, பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா வரேன். வரங்க வரங்க. வரேன் சித்ரா.
ஒரு நிமிஷம் பாய் சிஸ்டர். பாய். பாய் அபர்ணா. பாய். பாய் பாய். என்னப்பா அது ஒரே டிஸ்டர்ப் பண்ணுது? ஐயோ என்னது இது? எனக்கு பாருங்க. ஏய் பாத்து. ஐயோ என்னது இது? ஏன் ஊரை விட்டு கிளம்பும் போது கூட எனக்கு இவ்வளவு கஷ்டமா இல்ல. ரிஷி சார், உங்களை பார்க்காம போறது என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வாங்க ரிஷி சார், ஒரே ஒரு தடவை உங்க முகத்தை பார்க்கணும். அப்ப போயிட்டு வரேங்க. வண்டி எடுப்பா. பாய் சுந்தர். வாங்க வாங்க. மது, ஐ மிஸ் யூடா. எப்படா செல்ல நீ வருவ? மது வந்து துர்கான்னு கூப்பிடுவா.
அதுக்குள்ள துர்கா ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருப்பா. துர்கா காஃபி கொண்டு வா. துர்கா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? துர்கா இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை என்னால சக்சஸ் பண்ணிருக்க முடியாது. அண்ணி சூப்பரா மிமிக்ரி பண்றீங்க அண்ணி. வேலைக்காரி துர்காவை துரத்தி விட்ட மாதிரி மதுவை துரத்தி விடுற அன்னைக்கு தெரியும் என்னோட வில்லித்தனம். அண்ணி எனக்கு இப்பதான் நீ சந்தோஷமா இருக்கு. இந்த துர்காவை வெளியில அனுப்புறதுக்குள்ள நம்ம எத்தனை தோல்விகளை சந்திச்சிருப்போம். நம்ம அன்லக்கின்னு நம்ம மேலேயே ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு அண்ணி. காவேரி, முதல் வெற்றிக்கு தான் கஷ்டப்படணும். அந்த அனுபவத்தை வச்சு அடுத்தடுத்த வெற்றி ஈஸியா கிடைச்சிடும். சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள மதுவை இந்த வீட்டை விட்டு எப்படி தோரத்துறான்னு மட்டும் பாரு. எப்படி எப்படியோ நானும் கற்பனை பண்ணி பாக்குறேன். அந்த மூஞ்சி எனக்கு தெளிவாவே தெரிய மாட்டேங்குது. எந்த மூஞ்சா நீ? துர்காவை வீட்டை விட்டு துரத்திட்டோன்னு மதுவுக்கு தெரியறப்போ மதுவோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குற. தெளிவாவே தெரிய மாட்டேங்குது. ஐயோ அண்ணி. ஏய் பாத்துடி, சிரிச்சு செத்துற போற. வா, மது எப்ப வரான்னு மாம் கிட்ட போய் கேட்கலாம். ஹலோ, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிடுறேன். வாடா செல்லம், வா 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 வா. எப்பவும் கூப்பிடுவியே சந்தோஷமா துர்கா துர்கான்னு. இப்ப கூப்பிடு செல்லம். வர மாட்டான், இனி வரவே மாட்டான். துர்கா துர்கா ஆண்டி நான் தான் ஆண்டி கூட்டிட்டு வந்தேன். உங்க வார்த்தையை மீறினதுக்கு சாரி ஆண்டி. ஏர்போர்ட்ல வச்சு ஷாம்லா ஆண்டியும் துர்காவையும் பார்த்தேன். அவங்களோட பெர்மிஷனோட தான் துர்காவை நான் திரும்ப கூட்டிட்டு வந்தேன். ரிஷிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நிச்சயதார்த்தம் நின்று போன குழப்பத்துல இருந்தப்போ துர்கா தான் கண்டிப்பா உங்களுக்கும் ரிஷி சாருக்கும் கல்யாணம் நடக்கும்னு கோவில்ல வச்சு குறி சொன்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு. துர்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிஷி என் கூட ஜாலியா பேசி பழகுறான்.
அபர்ணா பல வருஷமா முயற்சி பண்ணி சக்சஸ் பண்ண முடியாத ப்ராஜெக்ட நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த ப்ராஜெக்ட நான் எடுத்து பண்ணும்போது பல தடங்கள் வந்தது. துர்கா என் கூட இருந்ததுனால தான் அந்த ப்ராஜெக்ட நான் சக்சஸ் பண்ணேன். துர்கா என் கூட இருந்தா எனக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்குதா ஆண்டி? அதனாலதான் ரிஷிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் துர்கா என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டி. ப்ளீஸ். உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது மது. ஷாம்லா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ கேட்டதுனால தான் துர்காவை அனுப்புறதுக்கு சம்மதிச்சேன். அவ உன் கூட இருந்தா உனக்கு பாசிட்டிவா நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அப்ப துர்கா இங்கேயே இருக்கட்டும். ஆண்டி, உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் மது, நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற எல்லா இன்ஜினியர்ஸையும் ஒன்னா வர சொல்லிருக்கேன். இத ப்ராஃபிட்டபிளா முடிக்கிறதுக்கான பிளான பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிடு. டோன்ட் வரி ஆண்டி, I'll do my best. Okay? Okay. துர்கா, கரண்ட் கம்பிய கரும்பு நினைச்சு கடிச்ச குறைங்க பாத்திருக்கியா? இங்க பாரு. ஏய், ரிஷி. ஹாய் மது, எப்போ வந்த? ரிஷி, என்னாச்சு? இல்ல, ஃபீவர் வர மாதிரி இருக்கு. தலை வைத்தியம் பண்ணட்டுமா? சீக்கிரமா குணமாயிடும். இல்ல கம் மது. இன்னும் டல்லாவே தான் இருக்கு. தலை வைத்தியம் பண்ணிடலாம், இதை சரி பண்ண முடியாது. துர்கா, கசாயம் கொண்டு வா. ரிஷிக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கான். கூப்பிட்ட ஒன்னும் வரத்துக்கு அவன கிச்சன்லயா இருக்கா? இந்நேரத்துக்கு ஃப்ளைட்ல பறந்துட்டு இருப்பா. ரிஷி, என்ன யோசிக்கிற? துர்கா, கசாயத்தை கொண்டு வா சீக்கிரம். வீட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம இவ வேற காமெடி பண்ணிட்டு இருக்கா.